சார் எந்திரிங்க சார். சார் தம்பி, நீ யாருப்பா? ஆமா, என்ன கடத்தினவங்க யாரு? எல்லாரும் போயிட்டாங்களா? போயிட்டாங்க. ஆமா, அவங்க கிட்ட இருந்து என்ன யாருப்பா காப்பாத்துனது? நீதான் என்ன காப்பாத்துனியா? நன்றிப்பா, கடவுள் மாதிரி வந்து என்ன காப்பாத்துன. இல்லனா இந்த நல்ல நாள்ல ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கும்பா. ஏன்பா எதுவும் பேச மாட்டேங்கிற? நீ யாரு? ஏன் முகத்துல கர்ச்சீஃப் போட்டிருக்க? ஐயோ தம்பி, என்ன இது? என்னப்பா இது? கையில ரத்தம்லாம் வந்துகிட்டு இருக்கு. இல்ல சார், இது சின்ன காயம் தான். இரு ஒரு நிமிஷம். எப்படிப்பா இருக்கு? போலாம்ப்பா. நீங்க ஓகே? ஒண்ணும் ஆகல? என்னாச்சு? யார் உங்களை கடத்திட்டு போனாங்க? கண்ணு வைக்கிற நேரத்துல இப்படி பண்ணிட்டாங்களே படுபாவி பசங்க. எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லா இருக்கேன். அப்பா, அப்பா உங்களுக்கு ஒண்ணு இல்ல? எனக்கு ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. அந்த பேண்ட் வாசிக்கிறவங்க கைய பிடிச்சு ஆடும்போது எனக்கு டவுட் வந்துச்சு. என்னப்பா கடைசியில இப்படி பண்ணிட்டானே அவன்? தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போன மாதிரி. நீ அவனை பார்த்ததுனால உங்க அப்பாவை நல்லபடியா காப்பாத்திட்ட. கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். செல்வநாயகி, என்ன காப்பாத்துனது கபிலன் இல்ல. இதோ கூட தானே வந்தா. அதுக்குள்ள எங்க போயிட்டான்? யாரு சித்தப்பா அது? எனக்கு யாருன்னு அடையாளம் தெரியலமா. அவன் முகத்துல கர்ச்சீஃப் கட்டியிருந்தா. என்னால அவன் முகத்தை பார்க்க முடியலமா. அந்த ரவுடிங்களை பார்த்து நான் மயங்கிட்டேன். அப்போ அந்த பையன் தான் வந்து அவங்க கூட சண்டை போட்டு என்ன காப்பாத்துனான். அது யாராவது நம்ம பிசினஸ் எதிரியா தான் இருக்கணும். இருங்க, நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்றேன். அக்கா, எதுக்கா போலீஸ் எல்லாம்? அதான் அப்பாக்கு ஒண்ணும் ஆகல இல்ல. என்னடா பேசிட்டு இருக்க நீ? இன்னைக்கு எப்படியோ பெரிய பிரச்சனை இல்லாம போயிடுச்சு. ஆனா இதுக்கப்புறம் இப்படி நடக்காதுன்னு என்ன நிச்சயம் சொல்லு? ஆமா கபிலா, எதுக்கும் போலீஸ்க்கு நம்ம இன்ஃபார்ம் பண்றதுதான் நல்லது. இந்திரா, நீ கால் பண்ணுமா? சரி. ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் இந்திராணி பேசுறேன். ஆமா, என் சித்தப்பாவை என் தம்பி கல்யாண ஊர்வலத்துல வச்சு கடத்திட்டாங்க. எனக்கு சில பேர் மேல கொஞ்சம் டவுட் இருக்கு. அவங்க டீடைல்ஸ் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். அவங்கள நீங்க என்கொயரி பண்ணணும். இமீடியட்டா இந்த விஷயத்துல ஆக்ஷன் எடுக்கணும். ஓகே சித்தப்பா, போலீஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்துருவாங்க. சரி, கடவுள் புண்ணியத்துல எந்த பாதிப்பும் இல்லாம போயிடுச்சு. இப்போ நீங்க போய் உண்மையை சொன்னா அங்க என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? உதய பெருமாள் அங்கிளுக்கு இன்னொரு குடும்பம் இருக்கு. அவரோட பையன் கபிலனுக்கு தான் இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு.
நான் சொல்ற நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க வீட்ல அவருக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. இப்போ நீங்க போய் எல்லாத்தையும் சொன்னா அவர் குடும்பத்துல இருக்கிறவங்க அவருக்கு என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்புறம் என் அப்பா யாருன்னு தெரிஞ்சோ அதை நான் அவர்கிட்ட சொல்லாம இருக்கணுமா? நான் அப்படி சொல்லல. இத்தனை நாளா உங்க அப்பா யாருன்னே தெரியாம இருந்தோம். ஆனா இப்பதான் தெரிஞ்சிருச்சுல்ல அங்க நிலைமை எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பார்த்து சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா சொல்லிக்கலான்னு சொல்றேன். அது வரைக்கும் இது நம்மள தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். சீனியர், கொஞ்சம் கோவப்படாம நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க நிலைமை என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா நான் சொல்றதுல அர்த்தம் இருக்கு. என்ன நம்புங்க. டேய், உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? இவன் கைய புடிச்சுக்கிட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க? இல்ல சித்தி, அது வந்து இவரோட மோதிரம் ஒண்ணு தொலைஞ்சிருச்சு. தேடி வந்தோம், ஆனா அது கிடைக்கல. அதான் சித்தி பேசிட்டு இருந்தேன். அந்த இந்திராணி தான் லூசு மாதிரி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு திரியறானா? நீங்களும் எப்ப பார்த்தாலும் அதுக்கேத்த மாதிரி ஒன்னாவே சுத்திக்கிட்டு இருப்பீங்களா? ஏய், இங்க பாரு, இதுக்கு மேல நீ இவனோட சுத்திட்டு இருந்ததை நான் பார்த்தேன்னு வச்சுக்கோ, தொலைச்சிருவண்டி. வாடி வா. சித்தி